உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா ஹோட்டல் சிக்கன் பிரியாணி தாங்க. என்ன தான் நம்ம பிரியாணி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டாலும் ஹோட்டல்லேருந்து வாங்கி சாப்பிட்ற பிரியாணிக்கு ஒரு தனி டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட்டில் இப்போ இவங்க செஞ்சு காட்ட போகிறாங்க, வாங்க பார்க்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு, பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதில் என்ன வச்சுருக்காங்கன்னா கரம் மசாலா 30 கிராம், மிளகாத்தூள் 30 கிராம், பிரியாணி பவுட்ரு 30 கிராம், மஞ்சத்தூள் 30 கிராம், இது எல்லாமே வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு இதானதுக்கப்புறம் தான் அதெல்லாம் சேர்க்குறப்பாங்க. அதே 30 கிராம் அளவுக்கேவும் உப்பும் எடுத்து வச்சுட்டாரு. இப்போ இந்த வெங்காயம் போட்டாங்க. வெங்காயம் ஒரு 3/4 கிலோ அளவு போட்டாங்க. இந்த 3/4 கிலோ எவ்வளவு அரிசிக்குன்னா 2 கிலோ அரிசி தான். 2 கிலோ அரிசி 2 கிலோ சிக்கன். இதுக்கு தண்ணி 4.5 லிட்டர் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ அரிசியும் கழுவி கொஞ்சம் ஊற வச்சுருக்காங்க லைட்டாக. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டாக ஊறும்போது நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு தான் கழுவி அது ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இந்த வெங்காயம்லாம் எல்லாம் அப்படியே நல்ல ஒரு கலர் மாதிரி வருது. இது நல்ல ஒரு கலருக்கு வரணுமா. இப்போ கொத்தமல்லி போட்டாங்க. இது நம்ம வீட்டில் யாராச்சும் வந்தால் ஒரு 2 பேருக்கு 4 பேருக்குன்னா நம்ம குக்கரில் வைப்போம். ஒரு 10 பேர் ஜாஸ்தியாக வரும்போது நம்மளுக்கு இந்த அளவுக்கு செய்யவும் வராது, எப்படி செய்கிறதுன்னு தெரியாது. ஆனால் இதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செய்கிறதுக்கு வரும். ஏன்னா இது 2 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன், 4.5 லிட்டரு தண்ணி. மற்றபடி எல்லா பொருளுமே வெறும் 30 கிராம் தான் எடுக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் சிக்கன் செய்யும்போது, சிக்கன் பிரியாணி செய்யும்போது சிக்கனை அது கூடயே போட்டு ஒரு எதாவது அரிசியும் போட்டு நம்ம குக்கரில் வச்சு விட்ருவோம். இவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் அதை செய்கிறாங்க. அது எப்படின்னு கொஞ்சம் நல்லா பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா அதை கலர் மாறுற அளவுக்கு அந்த மாறுற அளவுக்கு பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே தான் இதுலேயே எல்லா பவுடரும் அவங்க எடுத்து வச்சுருக்க பவுட்ரு எல்லாம் இப்போ சேர்ப்பாங்க. தக்காளி 1/2 கிலோ தக்காளி போட்டாங்க. அது 2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ தக்காளி. 1/2 கிலோ தக்காளி கூட ஒரு 400 கிராம்னு சொல்லலாம், அந்த அளவு தான் போட்டாங்க. பாருங்க, மஞ்சத்தூள், உப்பு. இது பண்ணிகிட்டே இருக்கும்போதே இதுலேயே அந்த எடுத்து வச்சுருக்க பிரியாணி பவுட்ரு 30 கிராம், மிளகாத்தூள் 30 கிராம், கரம் மசாலா 30 கிராம், அது எல்லாத்தையும் இப்போ இதிலே போட்டுருவாங்க. ஏமா இடையில பேசி விட்டு பண்ணி விட்டியம்மா நீ. 2 கிலோவுக்கு வெறும் 30 கிராம் தாங்க போடுறாங்க. இந்த அளவுலையே நீங்கள் செஞ்சு பாருங்கள். செய்கிறா இருந்தால் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது இந்த மாதிரி செய்கிறது. நல்லா ப்ரௌன் கலர் வர்ற அளவுக்கு நல்லா இது பண்ணிகிட்ருக்காங்க. பாருங்கள், அந்த கலர்லாம் மாறி நல்லா பார்க்கவே நல்ல ஒரு இதாக இருக்குது. வாசனையும் நல்லா இருக்குது. நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டி வைக்கணும். இதில் இப்போ சிக்கனை இதில் சேர்த்துடுறாங்க. ரெண்டு கிலோ சிக்கனுங்க. 2 கிலோ சிக்கன் போட்டு நல்லா இதில் அந்த மசாலையிலே நல்லா போட்டு திரும்பவும் நல்லா ஒரு இது பண்ணுறாங்க. அப்படியேவும் இது பண்ணிவிட்டு தேவையான 4.5 லிட்டர் தண்ணியும் இது கூட சேர்த்து தாங்க கொதிக்க விட்றாங்க.
4.5 லிட்டர் தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கொதிச்சக்கப்புறம் என்ன செய்கிறாங்கன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நல்லா இது கொதிக்கணும். மூடி வச்சுட்டாங்க, கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் வந்து பாருங்கள், அதில் கிடக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே திரும்ப எடுத்துடுறாங்க. இதுதான் வந்துட்டு நம்ம செய்யும்போது அந்த பிரியாணி கூடயே வச்சு செஞ்சுருவோம். சில நேரத்தில் அந்த சிக்கன் உடஞ்சி கிடக்கும். இது அந்த சிக்கன் உடையாமல் இருக்கிறதுக்கு தான் இந்த பாருங்கள், வெந்ததுமே தனியாக எடுத்துடுறாங்க. இதை எடுத்து வச்சுட்டு தான் திரும்ப அரிசி இது கூட சேர்க்குறாங்க. ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்களாம். சிக்கன் பீஸ் எல்லாத்தையுமே எடுத்துருவாங்க அதுலேருந்து. இது செய்கிறது யாருன்னா எங்கள் அக்காவோட மருமக பிள்ளை தான். இவர் வந்து ஹோட்டல் இவங்க வச்சுருக்காங்க இவங்க வீட்டில். அந்த ஹோட்டலில் எப்படி செய்வாங்கன்றதை பார்த்து தான் இவர் இப்போ எங்களுக்கு செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. நான் அரிசி போட்டாங்க, சிக்கனெல்லாம் எடுத்துகிட்டு தான் அரிசி போடுறாங்க. திரும்ப சொல்கிறாங்க, 2 கிலோ அரிசிக்கு 4.5 லிட்டர் தண்ணி, 2 கிலோ சிக்கன். பாக்கி பவுட்ரு எல்லாமே வெறும் 30 கிராமு தான். அந்த பாக்கி எல்லா பவுட்ருன்றது மிளகாத்தூள், கரம் மசாலா, பிரியாணி பவுட்ரு, உப்பு, இது எல்லாமே வெறும் 30 கிராமு தான் அவங்க எடுத்திருக்காங்க. இது இந்த பிரியாணிக்கு 2 கிலோவுக்கும். ஓரளவுக்கு அப்படியே வெந்து வந்துருச்சு. இது வந்து ரொம்ப வேக விடாத அளவுக்கு, ஓரளவுக்கு லைட்டாக பருக்கியாக இருக்கும்போது இது தம்மு கட்டிடுறாங்க. இப்போது அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது இது உள்ளுக்குள்ளே இலை போட்டுட்டு மேலே தட்டு வச்சு அது மேலே தான் நெருப்பள்ளி போட்டு தம்மு கட்டுறாங்க. அந்த 2 கிலோவுக்கு 15 கிராமு தான் எல்லாமே. 2 கிலோவுக்கு 30 கிராம். நம்ம அதை சேர்த்தாமா? எல்லாமே கட் பண்ணி தரேன். எல்லாமே கட் பண்ணி தரேன். இது அவ்வளோதான், தம் போட்டுருவாங்க. 5 நிமிஷம் அன்றைக்கி ஒரு தண்ணியும் அதிகமாக தான் இருக்கு இல்லையா? இவ்வளோ கரைச்சி நல்லா அதை ஊற்றிருக்கோம். அதையும் ஆனால் இவங்க சொல்லும்போது அளந்து தான் கொண்டு சொன்னாங்க. 4 லிட்டர் தானே சொல்லி விட்டீங்க. 4.5 லிட்டர் போதும் அப்படின்னு. அரிசின்னு சொல்லுவோம்ல, இன்னும் ஒரு படி சேர்த்து ஒரு படி சொல்லுவாரு. வந்து இவ்வளோ இருக்குதான். அந்த சிக்கன் எல்லாத்தையும் அந்த எடுத்து வச்சாங்க பாருங்கள், அந்த சிக்கன் தான் இது. அது மேலேயே அப்படி போட்டாச்சு, பிரியாணி கூடயே அப்படியே சேர்த்தாச்சு. உண்மையாகவே இந்த பிரியாணி வந்து கடை பிரியாணி மாதிரியே நல்ல டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டு பார்த்தோம். இது மாதிரி நீங்களும் விருந்தாடி யாராச்சும் வந்தால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம குக்கரில் வைக்கும்போது கூட நம்ம வந்துட்டு வீட்டில் செய்கிறனால நல்ல டேஸ்ட்டாகட்டும், நம்ம எல்லா பொருளுமே ஜாஸ்தி போடுவோம், இருந்தாலும் அந்த டேஸ்ட் வராது. இவங்க வந்து வெறுமே 2 கிலோவுக்கு 30 கிராம் வச்சு தான் எல்லாமே போட்டாங்க. உண்மையாகவே இது கடை பிரியாணி மாதிரி நல்ல டேஸ்ட்டாக தான் இருந்தது. ஏன்னா இது கடையில் செய்கிற பிரியாணி மாதிரி தான் அவங்க செஞ்சாங்க. அதனால் கடை பிரியாணியாக தான் எங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு தோணுச்சு. ஓகே, ரெடி ஆகிடுச்சு. நான் இலை போட போகிறாங்க. இலை போட்டு
போட்டாச்சு. இன்னும் இப்போ தம் கட்ட போகிறாங்க. கடை பிரியாணி செய்கிற முறை இது தாங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு இது வந்து ஒரு 20 நிமிஷம் தான் இந்த நெருப்பு அது மேலே இருக்கணுன்றாங்க. 20 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அவ்வளோதான் இருந்துச்சு. இது எங்கள் அக்கா வீட்டில் விசேஷம் வச்சுருந்தாங்க. அதுக்கு வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருக்காக தான் அந்த பிரியாணி அக்கா செய்ய சொல்லி எங்கள் அக்காவோட மருமப்பில் தான் செய்கிறது. பாருங்கள், சூப்பரான பிரியாணி ரெடி. வாங்க சாப்பிடலாம். பிரியாணி பார்க்கவே சூப்பராக இருந்ததுங்க. இருக்குதும் கொஞ்சம் நெய், லாஸ்ட்டாக தான் நெய் ஊற்றுறாங்க. நெய் ஊற்றி அந்த சாப்பாடு அப்படியே உடச்சி விட்டாங்க. பாருங்க, பார்க்கவும் அழகாக இருக்குது, வாசனையும் செமையாக இருக்குது. ரகசியம் பேசுறா. நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உடைச்சாச்சு இருங்க, அவளுக்காக ஒரு தடவை உடைங்க. நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்தோம். சூப்பராக இருந்தது பிரியாணி. நானும் இனிமேல் இந்த மாதிரி தான் செய்வோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறேன். குக்கரில் வைக்கிறது கூட இந்த மாதிரி செய்யும்போது பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, புல் செய்யுங்க. செஞ்சு